சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் த நியூ ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு காலத்து ஸ்ரீலங்கா இல்ல அது வந்து ஒரு ஃபுல் ப்ராப்பர் சீரிஸ். அது வந்து டெஸ்ட் சீரிஸ், ஒன் டே அண்ட் T20 எல்லாமே இருக்கு. ஓகே. அண்ட் தென் ஐ திங்க் ஜஸ்ட் பிஃபோர் த வேர்ல்ட் கப் நியூசிலாண்டோட 5 T20 விளையாடுறாங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஓடிஐ இது இப்போ விளையாடுற மாதிரி தான் 3 ஓடிஐ அண்ட் 5 T20 விளையாடுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் அதே மாதிரி தான். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இஸ் ஃபுல் சீரிஸ். 3 ஓடிஐ, 5 T20, 2 டெஸ்ட் விளையாடுறாங்க. ஸோ அண்ட் தென் ஆப்வியஸ்லி நடுவில் ஏஷியா கப் வேற இருக்கு. அண்ட் அந்த ஏஷியா கப்பு யூஸ்வலி எப்படி ஏஷியா கப்போட ஃபார்மேட் மாறும்னா வந்து பிஃபோர் T20 வேர்ல்டு கப் வந்து T20 ஏஷியா கப்பாக இருக்கும். பிஃபோர் ஓடிஐ வேர்ல்டு கப் இட்ஸ் ஓடிஐ ஏஷியா கப் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபார்மேட் மாறின்னு இருக்கு. ஸோ அதனால வந்து அங்கே ஒரு பாசிபிளி இந்தியா வந்து ஒரு 2-3 அட்லீஸ்ட் ஒரு 5 கண்டிப்பாக ஒரு 2 பாகிஸ்தான் மேட்ச் எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க ஏஷியா கப்பில். ப்ளஸ் வந்து ஒரு டீம். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5. ஸோ இன் டேர்ம்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 18 மேட்ச் கண்டிப்பாக இருக்கு. ப்ளஸ் ஏஷியா கப்பில் ஒரு 4-5 சேர்த்தோம்னா வந்து ஒரு almost 22-23 games இருக்கும் இந்தியாவுக்கு Yeah. மினிமம். ப்ளஸ் ஆப்வியஸ்லி தி ஐபிஎல், த ஹோல் ஐபிஎல் ஒரு சீசன் இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் அதான் அந்த தான் சொல்கிறேன். இன்னைக்கு விளையாடின டீம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து அதில் வந்து ஆஷ்தீப் அண்ட் பும்ரா 2 பேர் வந்து அடிஷன். ஸோ அதுக்கு பதிலாக 2 பேர் ஆப்வியஸ்லி ஷாமி ப்ராபப்ளி யூ வில் டேக் அவுட். அண்ட் நம்ம ஏற்கனவே போன எபிசோடு அந்த எபிசோடில் பேசணும் அந்த மாதிரி பாசிபிளி ரவி பிஷ்ணோய் இஸ் யோர் இது டிபெண்ட்ஸ் ஆன் லைக் சிவம் துபேவா அந்த மாதிரி ஏதோ ஒரு அது